உண்மைன்னா கோர்ட்ல அவங்களை ஆஜர்படுத்தி ஆகணும். மனுஷன் குற்றம் பண்ணியிருந்தா அது மனுஷனோட கோர்ட்ல, சூப்பர் நேச்சுரல் குற்றவாளியா இருந்தா தெய்வத்தோட கோர்ட்ல. தெய்வத்தோட கோர்ட்லயா? என்ன ஆச்சு இவருக்கு? நம்மளையும் ஒரே அடியா மேல அனுப்பிடுவாரோ? பத்மநாபன் சார் இந்த கேஸ விடுறதுக்கு என்ன காரணம்? சிபிஐ தான் விசாரிக்கணும்னு கேஸ் கொடுத்தது செத்து போன பொண்ணோட பேரண்ட்ஸ். ஆனா அவங்க கோவமும் ரொம்ப நாள் நீடிக்கல, கோஆபரேஷனும் இல்ல. எல்லாத்துக்கும் மேல ஆஃப் த ரெக்கார்ட்ஸ், பத்மநாபன் சார் இந்த கேஸ விசாரிக்க ஆரம்பிச்ச அந்த நிமிஷத்துல இருந்து அவருக்கு பிரச்சனை, கால் பிராக்சர் ஆயிடுச்சு. 1.5 மாசம் பெட்லயே இருந்தார் சார். அதுக்கப்புறம் விசாரிக்கலான்னு அந்த ஜமீன் வீட்டுக்கு போன அன்னைக்கு தலையில தேங்காய் விழுந்துச்சு சார். மயிர் இழையில தப்பிச்சாரு. உயிருக்கே ஆபத்துனா யார் சார் கேஸ கண்டினியூ பண்ணுவா? போலீஸா இருந்தாலும் சிபிஐயா இருந்தாலும் இந்த கேஸ்ல இறங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை கன்ஃபார்ம். சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் எதிர்த்து நாம என்ன சார் பண்ண முடியும்? நமக்கு இது வேணாம் சார். நமக்கு இது வேணும் சார். அன்னைக்கு பத்மநாபன் சாரோட நீயும் கூட இருந்தியா? ஐயோ நானா? நான் தலையிடவே இல்லை சார். அப்படி